ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் காப்பீடு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இல்லைங்களா. அது வந்து எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஸோ வந்து இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடணும். கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகங்கள்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஆதார் இ-சேவை மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு மையம்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டே வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஆதார் இ-சேவை மையத்துக்காக மட்டும். அங்கே ஒரு க்யூ வந்து பெரிய க்யூ உட்காந்துருக்கு பாருங்கள், தெரியுங்களா. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாருக்காகவும் மருத்துவ காப்பீடுக்காகவும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் விஏஓ போய் பார்க்கணும். விஏஓ போய் பாருங்கள். உங்களுடைய லோக்கலில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஏஓவை பாருங்கள். அங்கே போகும் பொழுது உங்களுடைய உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லாத்தோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. குழந்தை, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, இது மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாத்தோடதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு விஏஓ கிட்டே போனீங்க அப்படின்னா அவர் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாரு. அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே திண்டுக்கல்லில் இங்கே பதிவு பண்ணுற இடத்துலையும் கிடைக்கும், ஒரு சில ப்ரௌசிங் சென்டர்லேயும் கிடைக்கும். கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் மாதிரி அவர் ஃபில் பண்ணி சைன் பண்ணி தருவார். விஏஓ கிட்டே போகும்பொழுதும் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டும் குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லா ஆதார் கார்டையும் கொண்டு போங்க. அதை நேரில் அவங்க ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களே ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரீ தான், நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து எதுவும் காசு கட்ட தேவையில்லை. விஏஓ கிட்டேயும் சரி, நீங்கள் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப், ரேஷன் கார்டு ப்ரூஃப்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வரணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வரணும். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு தனி செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருக்காங்க, மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு மையம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் அவங்க வருவாங்களாம். பட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான கூட்டம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 8:30 மணி 9 மணி போல் இங்கே இருந்தீங்க அப்படின்னா டோக்கன் போட்டு நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி இந்த மருத்துவ காப்பீட்டு இதுக்கு வந்து ஒரு 20 பேர் என்னமோ தான் டோக்கன் கொடுப்பதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வந்துட்டோம். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து டோக்கனை போட்டு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம எந்த ஒரு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இந்த காப்பீட்டு திட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக பயனுள்ள ஒரு இதுதான் வந்து முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க, முதல்வர் காப்பீடு திட்டத்தை. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தோடது. ப்ளஸ் வந்து ரேஷன் கார்டையும் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து இவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஒரிஜினலையும் கொண்டு போயிருங்க. ஒரிஜினலையும் வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸ் காப்பி அவங்களே வச்சுக்குவாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைமிங் வந்து அவ்வளோதான். முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த கார்டையும் நான் காமிக்கிறேன். இந்த கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வந்து ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம எதோ பண்ணுறோம், இல்லை பெரிய ட்ரீட்மெண்ட் எதோ பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் வந்து நம்ம காப்பீடு திட்டத்து மூலிமா கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்கும் பொழுது டைம் ஒதுக்கி இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து தகவல் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும், எங்கே வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ். என் பெயர் விஜய் பிரபாகர்.